friends and welcome back to your channel House to Home. இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்டைல்ல ரோஸ்டட் கோகனட் சட்னி பவுடர் சம்மந்திப்பொடின்னு சொல்லுவாங்க. இதுதான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 2 பெரிய தேங்காவை நல்லா ஃபைனா துருவி எடுத்து வச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட 2.5 கப் அளவுக்கு இருக்கும். நீங்க ஃப்ரெஷ்ஷா தேங்காவை உடைச்சு உடனே துருவி பண்ணீங்கன்னா தான் இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்கும். இது கூடவே கடலைப்பருப்பு ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். கடலைப்பருப்பு உளுந்து எல்லாம் சேர்த்து பண்ணுறப்ப ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அது இந்த ரெசிபிக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன். அதோட கொட்டை அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா எடுத்து தனியாக எடுத்துடுங்க. எடுத்துட்டு புளியை மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 லெமன் சைஸ் அளவுக்கு கட்டி பெருங்காயத்தை எடுத்து வச்சிருக்கேன். சின்ன சின்னதாக பிச்சு வச்சிருக்கிறேன். அதை கடலைப்பருப்பு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு உளுந்து, தோல் நீக்கின உளுந்து ஒரு 1/2 கப் எடுத்து வச்சிருக்கிறோம். 1/2 கப் அளவுக்கு மல்லி எடுத்து வச்சிருக்கிறோம். சாதாரண மல்லி விதைகள் தான் அது. அப்புறமா ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா ஃபைனாக துருவி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 30 போல காஞ்ச மிளகாவை காம்பெல்லாம் கிள்ளிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா லெமன் ட்ரீயோட லீவ்ஸை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ரீசெண்டாக நம்ம மாடி தோட்டத்துக்காக லெமன் ட்ரீ வாங்கினோம். ஸோ அங்கேருந்து எடுத்த லீவ்ஸ் தான் இது. இது வந்து நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். உங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த லெமன் லீவ்ஸை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் இது கிடைக்கும், எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேர்த்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கறிவேப்பிலை ஒரு 1.5 கப் அளவுக்கு கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். வாஷ் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை. நீங்கள் லெமன் லீஃப் சேர்க்குறதா இருந்ததுன்னா இந்த மாதிரி பிச்சுக்கங்க. லீஃபோட சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பு இருக்கும் கொஞ்சம் கட்டியாக, அதை வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணணும். இது பிக்கிறவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு மனம் வந்தது, சரியான வாசம். ஸோ இந்த காம்பை மட்டும் பிச்சுட்டு லீஃப் மட்டும் சேர்த்துக்கங்க. ஸோ கூடி சீக்கிரத்துலேயே மாடித்தோட்டம் அப்டேட் கொடுக்குறப்ப இந்த லெமன் ட்ரீ நான் உங்ககிட்ட காட்டுறேன். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது, இப்போ ரீசெண்டாக தான் நான் வாங்கினேன். ஸோ பிச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நம்ம பெருங்காயத்தை சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் பொடியும் சேர்க்கலாம், பட் கட்டி பெருங்காயம் சேர்க்குறப்ப மனம் இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன். நல்ல சூடான எண்ணெயில் வந்து பெருங்காயத்தை வந்து சேர்க்குறப்பவே பார்த்தீங்கன்னா அது நல்ல பொரிஞ்சு வரும், நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பி ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இதை பொரிச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பெருங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே பொரிஞ்சிருச்சு. அண்ட் இப்போ நம்ம இதோட எடுத்து வச்சிருந்த காஞ்ச மிளகாவை சேர்த்துடலாம். ஒரு 30 போல் நான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இந்த மிளகா எல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற எண்ணெயை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரைஸோட நல்ல சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கு கூட ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஹாஸ்டலில் படிக்கிறப்ப இதெல்லாம் தான் லைஃப் லைன். அம்மா வந்து அடிக்கடி செஞ்சு கொடுத்து விடுவாங்க. ஸோ கொஞ்சமாக சாதம் மட்டும் பண்ணிவிட்டு இதை பிசைஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஈவன் கர்ட் ரைஸுக்கு கூட இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா எடுத்துகிட்டு போடலாம், கெட்டு போகாது. அண்ட் இப்போ வந்து நம்மளோட காஞ்ச மிளகாய் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். எக்ஸஸாக இருந்த எண்ணெயும் ட்ரைன் பண்ணி தனியாக வச்சுட்டேன். இப்போ இதே கடாயில் மறுபடியும் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லி நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ மல்லியும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மல்லி ஒரு 1 நிமிஷம் வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதோட மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சிருந்த உளுந்தை சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் உளுந்து சேர்க்க மாட்டாங்க, பட் உளுந்து சேர்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த உளுந்தோடவே கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம்.
இப்போது இது எல்லாமே நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இது வந்து ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நீங்கள் வெளியில் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணாவே, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து எல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இது எல்லாத்தையுமே நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதே கடாயில் நம்ம துருவி வச்சுருந்த இஞ்சி சேர்த்துக்க போகிறோம். இஞ்சியோடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் அந்த மிளகா வறுத்த எண்ணெயே கொஞ்சம் இருந்ததுங்கிறதுனால அதையே ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். ஸோ இதையும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ கழுகி வச்சுருந்த கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையும் நீங்கள் தாராளமாகவே சேர்க்கலாம். கறிவேப்பிலை நம்ம வந்து யூஸ்வலாக கறி குழம்புல பொரியலில் போடுறப்ப எடுத்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணிவிடுவோம். பட் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றப்ப நம்ம கண்டிப்பாக வந்து சாப்பிடுவோம். அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கறிவேப்பிலையும் நல்லா வந்து கிறிஸ்பி ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்க போகிறோம். இந்த கறிவேப்பிலை கூடவே வந்து நான் எடுத்து வச்சுருந்த லெமன் லீவ்ஸையும் சேர்த்துக்க போகிறேன். லெமன் லீவ்ஸ் போட்டு வறுக்கிறப்ப வீடே நல்ல கம 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 கமன்னு ஸ்மெல் வந்ததுன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ அருமையான ஒரு ஸ்மெல்லு. இப்போ எல்லாமே ஓரளவுக்கு வறுபட்டாச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காவை இதோட சேர்த்துக்கலாம். கறியை விட்டுறக்கூடாது. சிம்லையே வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ரொம்ப எண்ணெய் சேர்க்கணுங்கிற தேவையில்லை. ஏன்னா தேங்காய் வறுக்கும் போது அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் நம்ம கோகனட் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்கு, நல்லா ப்ரௌன் ஆகிறதுக்கு. அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆக தொடங்கிடுச்சு. ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருக்குது. ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் நல்லா ஆக தொடங்கிடுச்சு. இப்போ நம்ம சேர்த்துருக்க கறிவேப்பிலை, அந்த லெமனோட லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு கிறிஸ்பி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த புளியையும் இந்த தேங்காயோட சேர்த்துக்கலாம். கூடவே உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு வந்துட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு பொடிச்சதுக்கு அப்புறமா கூட பார்த்துட்டு கலந்துக்கலாம். இந்த பொடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளுக்கு அப்புறம் தான் அதோட டேஸ்ட் ரொம்ப என்ஹான்ஸ்ட் ஆகி தெரியும். அந்த காரம், உப்பு, புளி எல்லாமே இந்த தேங்காயோட கலந்து சூப்பராக இருக்கும். இது ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கரெக்டாக 15லேருந்து 17 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருக்குது. இதை நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சு ஆற விட்டுட்டதுக்கு அப்புறமா பொடிக்கலாம். மீன்வேல் பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருந்த மற்ற ட்ரை இன்க்ரீடியன்ஸும் ஆனவே வந்து ஆறிடுச்சு. ஸோ மிக்சி ஜாரில் முதல்ல நம்ம வறுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு, உளுந்து, மிளகா இதெல்லாம் சேர்த்து நம்ம பொடிச்சுக்க போகிறோம். முக்கியமான விஷயம், மிக்சி ஜாரில் எந்த விதமான தண்ணியும் இருக்கக்கூடாது. ஸோ இது சின்ன சின்ன பேட்சஸாக சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் நல்ல ஃபைனான ஒரு பவுடராக இப்போ நம்ம வந்து பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ நல்லா நைஸாக பொடிஞ்சிருச்சு. இதோட நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய், கறிவேப்பிலை, அப்புறம் இந்த லெமன் லீவ்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம்.
நல்லா ஆறுனதுக்கப்புறம் மட்டுமே பொடிங்க, முக்கியமான விஷயம் அது. அதே மாதிரி மிக்சி ஜார்லேயும் தண்ணி எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கங்க, இல்லாட்டி கெட்டு போயிடும். ஸோ தேங்காயும் சேர்த்து அருமையாக பொடிச்சு எடுத்தாச்சு. அண்ட் நம்ம சம்மந்தி பொடி அருமையாக ரொம்ப செமையாக மணமாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் வழக்கம் போல் என்கிட்ட ஷேர் பண்ண மறக்காதீங்க. மறுபடியும் ஒரு டேஸ்டியான ரெசிபி